போடுமா கையெழுத்த. ஏய் சக்தி, என்ன பண்றன்னு உனக்கு அறிவு இருக்கா? அண்ணி, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இதுல தலையிடாதீங்க. சக்திமா, மாமா ப்ளீஸ். வெற்றி, நீ என் மேல செம்ம கோவத்துல இருக்கேன்னு தெரியும். நீ சொன்ன மாதிரி பூஜா பெரிய விஷயம் பண்ணிட்டா. தப்பா நினைச்சுக்காத வெற்றி. இந்த ஒரு கையெழுத்து நம்மளை பிரிக்க போறதில்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சாரி வெற்றி. வெற்றி, என்ன வெற்றி, டென்ஷனா இருக்கியா? இல்ல. சக்தியே கையெழுத்து போட்டுட்டா, நீ இங்க ஒதுங்கி வந்துட்ட? இல்ல, சும்மாதான். அவ போட்ட உடனே நீ கையெழுத்து போட்டுருவல்ல? வெற்றி, சொல்லு வெற்றி, கையெழுத்து போட்டுருவல்ல? அவளே போடுறேன்னு சொல்றான், உனக்கு என்னடா? சக்தி, கையெழுத்து போடு சக்தி. மட்டும் போட்டுறாத. வெற்றி, நீ கையெழுத்து போடு வெற்றி. என்ன வெற்றி யோசிக்கிற? உனக்கும் அவளுக்கும் தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? மா, வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு நீ அவனை அவசரப்படுத்துற? அவனே போடுவான், இரு. வெற்றி, போடு வெற்றி. வெற்றி, போடு வெற்றி, கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. ஐயோ வெற்றி, என்னாச்சு? என்ன வெற்றி? என்ன? அத்தை, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு ஆகல. இனிமேலு வெற்றிக்கு எல்லாமே நான் தான். அண்ணா, முதல்ல மருந்து போட்டு வா, கையெழுத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாங்க. போன சரண்யா, இரு சரண்யா, கையெழுத்து போட்டுட்டு போகட்டும். ரத்த கையோட கையெழுத்து போட்டா அதுவும் கொஞ்சம் கெத்தா தானே இருக்கும். எனக்காக வெற்றி ரத்தம் சிந்தி கையெழுத்து போட்டு இந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்துனதா இருக்கட்டும். நீ போடு வெற்றி.
என்ன சக்தி, நீ கையெழுத்து போட்டுட்ட, இவன் போட மாட்டேங்கிறான். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேட்டா அவன்கிட்ட கேளு. வெற்றி, இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? போடுறேன், போட்டு தொலைக்கிறேன். இது ஒண்ணு போதும். இனிமே இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. டேய், உனக்கு அறிவு இருக்காடி? சாரி வெற்றி, சாரி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேல? கையெழுத்து போடும்போது செத்துட்டண்டி. உனக்கு ஞாபகம் இருக்கா? இது 2வது தடவை நம்ம கையெழுத்து போடுறது. மனசே இல்லாம தான் நீ எனக்காக கையெழுத்து போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி, அவ எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்க பாத்தியா? ஏன் உனக்கு புரியுதா இல்லையாடி? அவ நினைக்கிறதெல்லாம் நமக்கு செய்ய வச்சிட்டு இருக்காடி. நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுற. புரியுதுடா, எனக்கு கொஞ்சம் லேசா பயமா தான் இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன் நான் வேண்டான்னு. இப்ப பாரு, நீயே பயப்பட ஆரம்பிச்சிட்டேல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்காக கையை நீ இப்படி குத்திக்குவியா? ஏன்டா அப்படி பண்ற? வேற என்னடி பண்ண சொல்ற? எனக்கு கோவம். அங்க வச்சு எதுவும் பேசவும் முடியல. தோ, இந்த பிளான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் பூஜாவோட செவிலே திருப்பி இருப்பேன். தப்பிச்சிட்டேன். வெற்றி, ப்ளீஸ் முதல்ல உட்காரு. வெற்றி, ஏய் பிரி, வெற்றி ப்ளீஸ் உட்காரு. வெற்றி, கையை காட்டு வெற்றி. வெற்றி, 2 நாள் மட்டும்தான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போதும். வெற்றி, நம்ம ஜெயிச்சு வேண்டாம். சரிடி, அழாத. இப்ப நான் என்ன பண்ணும்? எப்படி கேட்டது என்ன சொல்றது? எல்லாத்துலயும் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணி தொலைக்கிறேன். ஆனா நான் பூஜா கழுத்துல தாலி கட்டாம ரோஹித் பூஜா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்கியோ அதை நீ இப்ப எனக்கு சொல்றேன். என் மேல நீ கோவம்லாம் படக்கூடாது. நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். வேற வழி? இன்னும் 2 நாள் கல்யாணம் உண்டி. அப்புறம் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இதானே உனக்கு வேணும். இனிமே நான் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தானே நீ இத்தனை நாள என்ன மாத்தி மாத்தி பேச வச்சு அமைதியா இருக்க வச்ச. இப்பதானே சொன்ன நீ என்ன திட்ட கூடாதுன்னு. ஏய் சக்தி, நீ முதல்ல பிளான சொல்லு. இதுதான் என்னுடைய பிளான்.
அண்ணி ஆ கல்யாணம் தானே பண்ண போறோம். ஏதோ சினிமா படம் எடுக்கிற மாதிரி இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்கீங்க. டேய், இது சினிமாவுக்கும் மேலடா. கல்யாணம் கோவில்ல நடக்க போகுது. வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடக்க போறது பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் தான் கல்யாணம். அண்ணி, நீங்க யோசிக்கிற மாதிரியே பூஜாவும் வேற ஒரு பிளானோட வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆ நிச்சயம் சக்தி எப்படியும் ஒரு பிளானோட தான் வருவா. கோவில்ல தான் கல்யாணம். வெற்றிக்கு தெரியாது. வெற்றி போட்ட பிளானை வச்சே நான் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. நம்ம பிளான் பூஜாவுக்கு தெரிய சான்ஸே இல்ல. நிச்சயம் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். கல்யாணத்தை நோக்கி எல்லாரும் கோவில்ல வந்து இறங்குவாங்க. அப்போ வெற்றி, நீ முகத்துல பூவை போட்டுட்டு மூடிட்டு வருவ. ஏய், அது எதுக்கு? இப்படிதான் பூஜாவும் கேப்பா. அப்போ நீ, இது நம்ம வீட்டு வழக்கம், இப்படிதான் பண்ணி ஆகணும்னு நீ சொல்லணும். ஆ, ஆ. இந்த வெற்றி நிச்சயம் ஏதாவது ஒரு பிளானோட தான் வருவான். அதை ஒத்துக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணுவான். ஆனா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அதை வச்சுதான் ரோகித்தை உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த சக்தி பிளான் பண்ணிருப்பா. நீ சொல்றது சரிதான் பூஜா. வெற்றி என்ன சொன்னாலும் நீ மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காத. வெற்றி, இப்போ நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மூட்ல தான் இருக்கா அந்த பூஜா. சோ அதனால அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. ஆ, ஆ. அதனால நம்ம என்ன பண்றோம், ரோகித்துக்கு ஃபோன் பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ்ல முகத்துல பூவை முடிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்றோம். ரோகித்தையும் மாப்பிள்ள மாதிரியே ட்ரெஸ்ல வர சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தோமே, துணி கடையில் 2 பேரும் அளவு எடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் யார் அந்த ட்ரெஸ்ல வந்தாலும் நாம அதை வெற்றியை நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெற்றி மாப்பிள்ளையா பூஜா கூட வரும்போது வெற்றியை பின்னாடி இழுத்துட்டு ரோஹித்தை முன்னாடி விட்டுடலாம். அதுக்கு பூஜாவை டைவர்ட் பண்றது என்னுடைய பொறுப்பு. மாப்பிளைய மாத்துறதுக்கு நிச்சயம் நம்மள டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் டைவர்ட் ஆக மாட்டேன். வெற்றியோட கையை இறுக்கமா பிடிச்சுப்பேன். ஆமாடி, அப்பதான் அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும். ஏங்க, சொத்தா முக்கியம். முதல்ல கல்யாணத்தை பாருங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் பண்ணாம சொத்து எப்படி கைக்கு வரும்? மா, கல்யாணமும் நடக்கும், அந்த சொத்தும் என்னோட கைக்கு வரும். ஏன்னா வெற்றியால இனிமே தப்பிக்கவே முடியாது. பூஜா நினைச்சுக்கிட்டு இருப்பா வெற்றியால தப்பிக்கவே முடியாதுன்னு. ஆனா பூஜா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது யாரு? ரோஹித். கெட்டி மேலன்னு சொன்ன உடனே ரோஹித் பூஜா கழுத்துல தாலி கட்டிட்டா போதும். கெட்டி மேலன்னு சொன்ன உடனே வெற்றி கண்டிப்பா யோசிப்பான். அவனை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் என்னோட கவுண்டர் பிளான். சரி, எல்லாம் கரெக்டா நடக்குமா? டேய், நிச்சயமா நடக்கும்டா. ஆ, ஆ. கிரி திடியா, அண்ணி, அண்ணி முகத்துல பூவை போட்டு ரோஹித்த கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்களா? ஓகே. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏன் பூஜா, இதெல்லாம் நடக்கும் நினைக்கிற? அக்கா, நிச்சயம் நடக்கும். என்ன ஒன்னே ஒண்ணுதான், என்ன ஆனாலும் சரி அந்த ரோகித்தை மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வரவே விடக்கூடாது. அது உங்க 2 பேரோட பொறுப்பு தான். இத மட்டும் பண்ணுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை இந்த பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சுன்னா? அதெல்லாம் சரியா நடக்கும்டா. நீங்க ரெடியா இருங்க. பை. அண்ணி, அண்ணே, அன்னைக்கு பதில் சொல்ல முடியல, நீங்களாவது சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த பிளான் சொதப்பிடுச்சுன்னா? அக்கா, அதுக்கு தான் பிளான் பி ஒன்னு வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்றேன். எங்க கல்யாணத்துக்கு எல்லா பஞ்சாயத்துக்காரங்களையும் வர சொல்லிடுவோம். ஏதாவது கோல்மால் பண்ணி அந்த வெற்றி மட்டும் தப்பிக்க நினைச்சான், அங்கேயே நம்ம ஒரு பஞ்சாயத்து வச்சிருவோம். அப்படி போடு, செம்ம ஐடியா. முதல் பிளான் சொதப்பினாலும் இந்த பிளான்ல அவன் தப்பிக்கவே முடியாது. மேடம் என்னமா பிளான் பண்றாங்க? 2 பிளானுமே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. வேற வழி இல்லடா. நியாயமா சொல்லணும்னா இது வரைக்கும்
பூஜாவோட கை தானே ஓங்கி இருக்கு. ஆனா சக்தி பாவம்டா. அவளுக்காகவாச்சும் இதை நம்ம கண்டிப்பா பண்ணி காமிச்சே ஆகணும். என்னமோ நீ சொல்ற, பண்ணி தான் பார்ப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுல நாம தான் ஜெயிப்போம். அம்மா, என்னம்மா என்ன பார்த்ததும் உள்ள வான ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. யமுனாக்கா, இங்க பாரு, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. துர்கா, நான் படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. உங்க 3 பேருக்கும் நானா அவ்வளவு பிடிக்காம போயிடுச்சா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பண்றதெல்லாம் அட்டுழியம், இதுல என்ன கோபம் வேண்டி கிடக்கு? நியாயமா நாங்க தான் உன் மேல கோவப்படணும். ஏன் மேல உங்க எல்லாருக்கும் அப்படின்னு கோபம்? தனியா வேற சொல்லணுமா உனக்கு? எப்படி நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டியோ அதே மாதிரிதான் நாங்களும் எங்க முடிவை மாத்திக்க மாட்டோம். என்ன நடக்க போதோ? வா வெற்றி. ஐயோ, இவையும் தாங்க முடியலையே. என்னாச்சு வெற்றி? இல்ல, இப்ப போய் இந்த வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். அட, ஊருக்கே பத்திரிக்கை வைக்கிறோம், இவங்களுக்கு வைக்க வேண்டாமா? நீ வா வா. தட்டு. நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சக்தி, நீயும் இங்கதான் இருக்கியா? அப்போ வந்த காரியம் செமையா இருக்கும். என்ன வெற்றி? அம்மா, நீங்க கோவப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, துர்கா, இவ வேணும்னே பண்ணுவான், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சக்தி, முதல்ல நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? சக்தி, முதல்ல நீ உட்காரு. அம்மா, என்னம்மா சொல்ற? உட்காருன்னு சொல்றேன்ல. தம்பி, நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. துர்கா, சேர் எடுத்து போடு. இல்லம்மா, பரவாயில்ல. என்னம்மா, வெற்றிக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், தெரியும்ல உங்களுக்கு? அதான் தெளிவா தம்பி சொல்லிடுச்சே. அப்புறம் நீ ஏன் திரும்ப அதையே சொல்ற? அட ஆமா இல்ல, நான் ஒருத்தி. எங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்து பத்திரிக்கை வைக்கிற? என்ன சக்தி, இவ்ளோ நாள் திமிரா பேசிட்டு இருந்தவ இப்ப பத்திரிக்கை வைக்க வரவும் உடனே இப்படி டென்ஷன் ஆகுற? உடனே நீ கற்பனை பண்ணிக்காதம்மா, எனக்கு பொறாமன்னு. நான் கேட்டது எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு. அது எதுக்குன்னா, ஏற்கனவே ஒரு தடவை உங்க அம்மா தாலி எடுத்து கொடுக்கும் போது தவறியது உன் கைக்கு வந்துருச்சுல. இந்த தடவை கணக்கு சரியாக போகுதுல்ல, அதனாலதான். என்ன வெற்றி, என்ன பார்த்துட்டே இருக்க? சொல்ல அவகிட்ட. ஆமா ஆமா. தம்பி, ஏன் இப்ப பத்திரிக்கை கொடுத்தா என்ன தப்பு? பூஜா சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அப்படி சொல்றீங்க? அதானே பார்த்தேன். என்னடா பத்திரிக்கை கொடுக்க வர போறேன்னு சொல்லியும் உங்ககிட்ட ஒரு ஷாக்கே இல்லையேன்னு நினைச்சேன். இப்பதான் அந்த ஷாக்கே உங்க முகத்துல வந்திருக்கு.
இருந்தாலும் உங்க பொண்ணு வாழ்க்கை போறத, அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே போறத பார்த்துட்டு உங்களால ஜீர்ணிக்க முடியாதுல? ஆமா. இங்க பாரு பூஜா, எங்க வீட்டுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உள்ள வேண்டாம். ஆமா, எங்களை விட்டுரு. பூஜா, நீ கிளம்பு. கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல. அம்மா, நீங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும்.